பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்மை ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இந்த பவனியில் தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். பெண்களுக்கு இறைவனிடமிருந்து இறை செய்தியை பெற்று தேவ செய்தியை வழங்க வந்திருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஜெயந்தி பொன்ராஜ் அம்மா அவர்களை வருக வருக என பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கூடுகையின் மகுடமாக ஆண்டவருடைய பிரதிநிதியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய அன்பு பேராயர் ஐயா அவர்களை சாரா டக்கர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக அனைத்து மாணவிகள் ஆசிரியர்கள் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கூட அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பிற்கு அடையாளமாக இந்த பூங்கொத்தை கொடுத்து அவர்களுக்கு அன்பை தெரிவிக்கிறோம். ஐக்கிய சங்க தலைவி அம்மா அவர்களையும் வாழ்த்துக்கிறோம். ஒருவேளை பெண்களுடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்த எலிசா கால்டுவெல் அம்மையார் அல்லது மேரி சார்ஜென்ட் அம்மையார் அவர்களின் வரிசையில் நின்று இன்று பணியாற்றுகிற அம்மாவை நாம் மரியாதையோடு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த மாநாடுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் பேரிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை பெரிய கிரவுட் பார்க்கும்போது மிகவும் மிகவும் சந்தோஷம். கண்களை மாத்திரம் மூடி நம்முடைய இருதயத்தையும் சிந்தையத்தையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை கேட்போம். சாமியினோடு கூட பேசுமாப்பா, நீர் பேசணும், நாங்கள் கேட்கணும். இதை மாத்திரம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அப்படியே ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக நீர் என்னோட பேசு சுவாமி என்று நாம் கேட்போமாக. நான் எதுவுமே கொண்டு வரவில்லை, ஆவியானவருடைய செயல் மாத்திரம் இங்கே இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் இருக்கிறேன். ஆகையால் ஆவியானவர் இந்த வளாகத்திலே அசைவாட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமாக. நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் காதுகளையும் கர்த்தர் திறக்க வேண்டும் என்று கேட்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அழகான மாலை பொழுதிலே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருப்பதை மாத்திரம் நாங்கள் உணர்கிறோம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி. எங்களுக்கு அநேக வேத காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவருடைய ஆள்கைக்கு மாத்திரம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருநெல்வேலி திருமண்டலத்தை மாதிரி வேத அறிவு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சாரி டு சே, 3 காரியங்கள் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய 7 காரண பெயர்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய 7 காரண பெயர்கள் இந்த அத்தியாயத்தில் காணப்படுகிறது. இரண்டாவது, மாம்சமாகிய நம்மை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்கிற விதத்தை இந்த அதிகாரம் நமக்கு வலுப்படுத்துகிறது. மூன்றாவது, முற்றிலும் மேற்கொண்டவர்கள் யார், என்னென்ன விஷயத்திலே மேற்கொள்கிறார்கள் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆவியின் சிந்தை மாம்சத்தின் சிந்தையை கர்த்தர் விளக்கப்படுத்தி நமக்கு காட்டினாரே. பரிசுத்த ஆவியானவரின் 4 காரண பெயர்கள் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் உங்களை விடுதலையாக்க,
உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுக்க, உங்களை வித்தியாசமான ஒருவராய் இந்த சமூகத்தில் நிறுத்த ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. அந்த மனுஷன் மாம்சத்தில் திரும்பி வந்தாலும் ஒரு ஆகி மூலமாக மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவிக்கு நேராய் கொண்டு போனது போல இன்றைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கட்டும். அம்மா, மேட்டிமையான சிந்தை இருந்தால், வேறே சிந்தை இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிருங்க, ஆமாப்பா நான் தப்புதப்பா, என்னை உயிர்ப்பியும் என்று கேளுங்க. உங்களுடைய சபைக்கு, உங்களுடைய திருச்சபைக்கு, அம்மா பெண்களைக்கு சங்கத்துக்கு நீங்க வித்தியாசமான ஒருவராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? நிச்சயமா நீங்க கேட்கணும். உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆவியின் சிந்தை 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு விளக்கப்படுத்தினாரே. அந்த ஒரே சிந்தைக்காக ஜெபிப்போம். பாதுகாக்கப்பட்ட சிந்தைக்காக ஜெபிப்போம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு. வந்த உடனே ஓங்கிக்கிட்டு ஒரு அடி சவுட்டில் அடிச்சிருக்கான். அடித்த உடனே வாய் வெளியே குபுன்னு ரத்தம் வந்திருக்கு. ரத்தம் வந்த உடனே இனிமே இவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி ஓடி போய் என்ன செய்தான், இந்த பையன் தூக்கு போட்டு செத்துட்டான். தூக்கு போட்டு ஒரு ஐகிரவுண்டு கொண்டு வந்தாங்க, முடியலை, அவன் ஆவி பிரிஞ்சிட்டு. கடந்த வாரத்தில் இந்த 2 தற்கொலையின் மரணம் எங்கள் ஆலங்குளத்தில் நடந்ததும்மா. இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் எத்தனை தற்கொலைகள், இயேசு இல்லாத உள்ளங்கள் தன்னை என்ன செய்து தற்கொலைக்கு நேராய் பிசாசு கொண்டு போகிறான். 2 நிமிடத்து கவலையில பிசாசுமா அவ்வளவுதான் உன் வாழ்க்கையை முடிச்சிருன்னு சொன்ன உடனே பிசாசு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒருவேளை தற்கொலைக்கு தன்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுப்பாங்க, ஆனா இயேசுவிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆகையால் ஆண்டவரே, திரளாய் கூடி வந்திருக்கிறோம், பல பட்டணங்களில் பல கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கிராமங்களில், நம்ம பட்டணங்களில், நம்ம வாழுகிற தெருவிலே எத்தனை பேர் தற்கொலை பண்ணி தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, ஒரு ஆத்துமா கூட உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது ஐயா. இவர்கள் மத்தியிலே செய்கிற ஊழியங்கள், இவர்கள் மத்தியிலே கடந்து போகிற உடைய வார்த்தைகள், அது வல்லமையாய் கிரியை செய்து புழுதியிலே எழுதப்பட்ட பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட ஆவியானவரே உதவி செய்யும் என்று சொல்லி யாராவது ஒருவர் தற்கொலையின் ஆவியை தடுத்து நிறுத்தி, யாராவது ஒருவர் ஐயா பிசாசுடைய கரத்திலே இருக்கிற இந்த ஆத்துமாக்களை நாங்கள் பிடுங்குகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே என்று சொல்லி யாராவது ஆவியிலே நிறைந்து பாரத்தோடு ஜெபிப்போம். அனைவரும் இணைந்து கொள்வோம். எல்லாரும் இணைந்து கொள்வோம். எல்லாரும் இணைந்து கொள்வோம். தற்கொலைக்கு நேராய் போற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் இணைந்து கொள்வோம். போராட்டத்தில் ஆண்டவரே, சாத்தானான ஆண்டவரே, ஆமென். 3 பிள்ளைகள் இருந்து பெற்றோரை காப்பாற்ற பிள்ளை இல்லையே. கிரியைகளை கர்த்தர் அழித்து அண்ணன் தம்பி சண்டையிலே ஆண்டவரே, அடிபிடியிலே தற்கொலை. இந்த பொல்லாத தற்கொலையின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஓரிபா தூர கபா, ஓரபா தூர கபா, நிச்சலவர விகபா. ஆமென். கரத்துல அப்படியே ஆளுகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நன்றி இயேசுவே, பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. தகப்பனே, இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தற்கொலை ஆவிகள் ஆண்டவரே அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அறியாதபடி ஒரு ஆத்துமா கூட அழிந்து பெறக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆலயங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விக்ரமசிங்கபுரம் சேகரத்தை சார்ந்த ஜான்சி ராணி அப்படிங்கிற அம்மா வந்து இப்போ நம்ம மத்தியில் சாட்சியை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் கிளம்புற வேனில் எல்லாரும் சேர்ந்து வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்படி சைடாக வரும்போது ஒரு பெரிய கம்பி கடந்திருக்கு. அதில் ஏற்கனவே என்னுடைய முன்னெடுப்பான சகோதரிகளும் தட்டியிருக்காங்க. நான் தட்டி வேகமாக விழுந்து மூக்கில் நல்லா அடிபட்டு ரத்தம் வந்து அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. என் மகா வந்து என்ன செய்யறா, ஐயோ சித்திக்கு இப்படி ரத்தம் வடியுது என்ன செய்ய ஒன்றுட்டு நான் போய் அந்த தரையில் போய் படுத்துட்டேன். அப்போ அந்த பொன்னாசி வடைஞ்சனால ரத்தம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. மூக்கில் இருந்து தண்ணியை தூக்கி எல்லா சகோதரிகளும் வந்து மூக்கை அப்படி மூஞ்சி கழுவிட்டே இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஆகி எனக்கு வந்து ஜீவன் கொடுத்தது நம்முடைய தாய்மார் சபை தான், ஐக்கியம்தான். எனக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எனக்கு தேவன் பரிபூர்ண சுகம். அதனால் எங்கள் சபையில் வந்து திங்கக்கிழமை மாதத்தில் ஒரு நாள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வேண்டாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன். இல்லைப்பா எனக்கு ஜீவன். நான் கடந்த 2000 ஒரு பெரிய ஒரு மரண போராட்டத்திலேருந்து பர்னபாஸையே அப்போ எங்கள் சபையில் இருந்தாங்க. எனக்காக ஒவ்வொரு சபை நேரத்திலும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது இப்போவும் அவங்கள பார்த்தோன்னு எனக்கு ஒரு தகப்பனை பார்த்த போல் போகும். எப்படியாவது இந்த மகாநடுக்கு வந்துடணும்னு சொல்லி நாங்கள் வரும்போது நிறைய தடைகள். 2-3 பேரும் அப்படியே முன்னாடி வந்து பைக்கில் அப்பவும் நாங்களும் ஜோம்னிக்கிட்டே வரோம். இசப்பா இது என்ன தடைன்னு தெரியலையே இசப்பா. இங்கே வந்து விழுந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அவருடைய சுத்த கிருபை. அப்போ எங்கள் அக்கா ரவைக்காக்க சொல்லுவாங்க, நீ போய் முன்னாடி சாட்சி சொல்லு. முன்னாடி மூஞ்சி குப்புற விழுந்து யாருமே ஜீவனோடு இல்லை, நீ இந்த இடத்துல இருக்க, நீ போய் கண்டிப்பாக சாட்சி சொல்லி என்னை கொண்டு வந்து விட்டாங்க. எல்லாரும் ஜோம் நான் வந்து உட்காந்தவுடனே என்னை மூக்கிலேருந்து ரத்தம் வர்றது பார்த்து எல்லாரும் வந்து இப்போ கேட்குறாங்க, எப்படி இருக்குமா எப்படி இருக்கீங்க. உடனே ஐயா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் காரில் கூட்டிகிட்டு போய் ஜெயராஜ் அண்ணன் பக்கத்தில் போய் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து கொண்டு வந்து என்னை உட்கார வச்சு அப்போ சொன்னாங்க, காலம்பரி சாப்பிட 3-4 பேர். அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முதல் சாப்பாடு வாங்கம்மா. நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு இப்போ நல்ல சுகம் பலத்தோடு இருக்கிறேன். நாளைக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேனில் எந்த ரிசல்ட்டு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு மூஞ்சி குப்புற விழுந்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்குன்னா எந்த தடை இல்லாதபடி நம்முடைய தகப்பன் நம்மளை நடத்தி கொண்டு இருக்காங்க. அதற்காக கோடான கோடி எனக்காக நாளைக்கு ஸ்கேன் எடுக்க போகிறேன். அதில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி தயவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிந்த சாட்சியை முடிச்சு கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் முதல் ஆராதனைக்கு கூப்பிடுறாரு. ஆமென். மோரியா மலைக்கு செல்லுகிறார். ஐயோ ஆண்டவர் என் ஏக புதல்வன், ஆமென், ஒன்னே கண்ணே கண்ணுன்னு தந்ததை ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லிட்டாரேன்னு சொல்லி ஆமாம் அப்படியே அச்சத்தோடு தான் போகிறாரு. ஆண்டவர் அப்படியே பார்க்காதவர் போல தான் இருக்கும். ஆனால் ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த அருமையான அந்தி சாய்ந்து கொண்டிருக்கிற இந்த இரவு நேரத்தில் நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க தேவன் உன்னதமாய் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் நேரம் இது. ஆகவே பாடலின் வரிகளை உணர்ந்து நம்மையே அப்படியே அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோமா தெரிந்த பாடலின் வரிகள்? கர்த்தர் நல்லவர். தோலை
மேல் சுமக்கின்றவர். மோரியாவில ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தாராம். ஈசாக்குக்கு மறுவாழ்வை கொடுக்கிறார், பழுகி பெருக செய்தாராம். உங்களையும் அவனமாக செய்ய விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு. அர்ப்பணிப்பீர்களா? சேவிப்பது ஆகாதென்று கண்டார். கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். யாரை நான் சேவிப்பேன் என்பதை இன்று நீ தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ. அப்படியே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? அப்படியே கரங்களை அசைத்து நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே கரங்களை வைத்துங்க பாப்பா, கரங்களை வைத்துங்க, கரங்களை வைத்துங்க. ஏசப்பா, ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா, உங்களுக்கு நாங்க பிரியமா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உங்களை போல எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உங்களை போல நான் உருமாற்றம் அடையணும். வருகையில் உம்முடைய நித்தியத்தில் பங்கு கொள்ளணும் ஆண்டவரே. கிருபை பண்ண கடவும். அன்பின் பரிசுத்த கர்த்தாவே, மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2024ஆம் ஆண்டு பெண்கள் மாநாட்டிலே கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்குகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தப்படுகிறோம். நம்முடைய அன்பின் பிரசனம், அன்பின் அசைவாடுதல் எங்களோடு கூட இடைபடுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தின் நிழல் அப்பா, உம்முடைய கிருபையின் வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும். அப்பத்தை பிற்கையிலே நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியல வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே சகலத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. கீதம் 2 பாடுவோம். Swami Raja
நின்ற வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலோருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகி சர்வவல்லமுள்ள கடவுள்
உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். வருடாந்திர பெண்கள் மாநாட்டிற்கான சிறப்பு ஜெபம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உலகின் விடுதலையிலும் மீட்பிலும் பங்காளர்களாக பெண்களை அழைத்திருப்பவரே, பெண்கள் மனுக்குலத்தின் மாபெரும் நன்மைக்காக துணிவோடு செயல்படவும் விசுவாசத்திற்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் தலைமையேற்கவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் அரசாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். யாவரும் அமர்வோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் யாவரும் அமர்வோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் மத்தியிலே நம்முடைய திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க செக்ரட்டரி
அம்மா ஜூலியட் அவர்களும், பெண்கள் ஐக்கிய சங்க ட்ரெஸரர் அம்மா வினிஃப்ரெட் அம்மா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் மேடையில் அமர்ந்திருக்கிற குருக்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நிறைவேற்றவுடன் நமக்கு காலை உணவு வழங்கப்படும். காலை உணவு முடிந்தவுடன் வழக்கமான தொடர்ச்சியான நிகழ்வு நடைபெறும். உடனடியாக நீங்கள் ஆயத்தப்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று நமது கரங்களில் இருக்கிற பாடல் புத்தகத்திலே 15வது பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் புத்தகத்திலே 15வது பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். you
யாவர் உட்காருவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும். ஆமென். அல்லேலூயா. நேற்று நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? கொசுக்கடி தாங்க முடியலையோ? ஃபேனுக்கு கீழே படுத்திருந்தீங்கன்னா கொசு கடிச்சிருக்காது. அப்படினாலும் போக மாட்டேங்க. நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கொசு பற்றி அதை வாங்கி கொடுத்துருப்போம். சரி, ரைட். இன்றையோடு நம்முடைய முகாம் முடிந்துடும். வீட்டில் போய் நல்லா தூங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த ஆண்டு நம்முடைய கருத்து வசனம் என்னது? முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருப்பீர்கள். என்னுடைய செய்தியின் தலைப்பு சிங்கங்களை ஜெயிப்பீர்கள். சொல்லுங்க. எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும்ல. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் குறுக்க நிறைய சிங்கம் வரும். நம்மை கலங்கடிக்க வேண்டும், நம்மை சோர பண்ண வேண்டும், நம்மை செயல்பட விடாமல் பண்ண வேண்டும், எவ்விதத்திலும் நமக்கு தீங்கை உண்டும், எதையாவது ஒன்றை நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டு போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையை போட வேண்டும். குறுக்கே ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்மை ஓட விடாமல் தடை செய்ய வேண்டும் என்று நிறைய சிங்கங்கள். பக்தி வைராக்கியத்தை, நீ ஆண்டவர்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கியோ, அடிக்கடி நீ ஜெபம் பண்ணுறியோ, ஆலயத்துக்கு தவறாமல் போறியோ, நான் உன்னை விட்டுருவேனா? இப்படி குறுக்காக பல சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை மேற்கொள்ள நிலைக்கும். அந்த அம்மா நேற்று சொன்னாங்க, ஜெயிப்பி முந்தானத்து சொன்னாங்க, ஜெயம் பெறுதல் என்பது என்னதுன்னாங்க, மேற்கொள்ளுதல்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? நிறைய சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்க வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சிங்கங்களை எல்லாம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. இந்த சிங்கங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். வாசிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் முன்பாகம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சிங்கங்களை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. சிங்கங்களை ஜெயிப்பீர்கள். இந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. யார் யார் தானியேலை கொண்டு போட்டாங்களோ அவங்களெல்லாம் திரும்ப இந்த சிங்கம் அவங்கள உள்ளத்துக்கு போடும்போது சோழியை முடிச்சிருச்சு. ஆனால் தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. வேதம் ஒரு சிங்கத்தை சொல்லுது. எந்த சிங்கம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு சிங்கத்துக்கு ஒப்புமையாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. யாரை கடிக்கலாம், யாரை வீழ்த்தலாம், யாரை பலவீனப்படுத்தலாம், யாரை சோர்ந்து போக பண்ணலாம், யாருடைய வாழ்க்கையில் அவங்கள இனி ஓடவே முடியாதுன்னு படுக்க வச்சிடலாம் என்றெல்லாம் எதிராளியாக பிசாசானவன் என்ன தேடிதானா? வகை தேடி. வகை தேடினா அர்த்தம் என்ன? வகை தேடினா அர்த்தம் என்ன? நேரம் பார்த்து, சமயம் பார்த்து, டைம் பார்த்து, சந்தர்ப்பம் தேடி சுற்றி 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 வந்துட்டு இருக்காங்க. அதனால பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள், எதிர்த்து நெல்லுங்கள் என்று பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். இன்றைக்கு 3 வகையான சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்த முயற்சிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் குறுக்க வரும். அந்த 3 வகையான சிங்கங்கள் 3 நபர்களை சேதப்படுத்த பார்த்தது. ஆனால் 3 நபர்களும் ஜெயம் கொண்டார்கள். அல்லேலூயா. சிங்கத்தை மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த 3 நபர்களையும் அந்த 3 வகையான சிங்கத்தையும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். முதல் வகையான சிங்கம் என்னன்னா, பயணத்தை தடுக்க வரும் சிங்கம். சொல்லுங்க. 2வது வகையான சிங்கம் பறித்து கொண்டு போகும் சிங்கம். சொல்லுங்க. நான் சத்தமா சொல்லுங்க. காலையில் என்பதாவது சாப்பாடு தருவோம், நான் காப்பி குடிச்சிங்களா? பறித்து கொண்டு போகும் சிங்கம். 3வது பக்தி வைராக்கியத்தை அழிக்க நினைக்கும் சிங்கம்.
பக்தி வைராக்கியத்தை அழிக்க நினைக்கும் சிங்கம். உங்கள் வாழ்க்கை பயணத்தை தடுக்க வரும் சிங்கத்தை மேற்கொள்வீர்கள், ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்வில் எதையாவது ஒன்றை பறித்து கொண்டு போக வேண்டும் என்று வருகிற சிங்கத்தை மேற்கொள்வீர்கள், ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை அழிக்க வரும் சிங்கத்தை ஜெயிப்பீர்கள், மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் முற்றும் ஜெயம் பெறுகிறவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? முற்றும் ஜெயம். எங்கேயும் தோல்வி அடைந்தவர்கள் கிடையாது. அல்லேலூயா. முதல்ல சொன்ன பயணத்தை தடுக்க வரும் சிங்கம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை ஒரு வாசியுங்கள். அந்தப்படி சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது, இதோ கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அல்லேலூயா. சிம்சோன் அவன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு எங்க போறான்? எதுக்கு? பொண்ணு பார்க்கறதுக்கு போறான். திம்னாத்துக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போறான். 3ஆம் வசனத்தில் அவன் அப்பாவும் அம்மாவும் சொல்லுதாங்க, ஏப்பா இஸ்ரவேலில் நம்ம இனத்தில் நம்ம ஆண்டவர் வழிபடுற எவ்வளோ நல்ல நல்ல பொண்ணுலாம் இருக்காங்க, நம்ம இனத்தில் எவ்வளோ அழகழகான பொண்ணுலாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் விட்டுட்டு எதுக்கப்பா அந்நிய தெய்வத்தை வணங்குற பெலிஸ்தியர்கிட்ட போய் அங்கே போய் திம்னாத்தில் போய் நீ பொண்ணு எடுக்கணும்னு போகிற? அது நமக்கு வேண்டாம்ப்பா. அவங்க அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க. ஆனால் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இவனை திம்னாத்துக்கு போக வச்சதே யாரா? சொல்லுங்க, பைபிளை ஒழுங்கா படிங்க. கர்த்தர். அது கர்த்தரின் செயல், ஆண்டவரின் திட்டம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் ஒடுக்குகிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மாதந்தோறும் வருடந்தோறும் பெலிஸ்தியருக்கு காணிக்கை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இந்த பெலிஸ்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகனாக கர்த்தர் சிம்சோனை ஜனிப்பித்தார். அவனை படைத்த நோக்கமே, நீ பெலிஸ்திய அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனத்தை மீட்க வேண்டும், என் ஜனத்தை ரட்சிக்க வேண்டும். அந்த ஒரே திட்டத்திற்காக, அந்த ஒரே நோக்கத்திற்காகவே நான் உன்னை பிறப்பிலேயே தெரிந்தெடுத்து உன்னை நான் உருவாக்கினேன். அதான் தேவனுடைய திட்டம். இப்போ அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக போய் கொண்டிருக்கிறான். அதான் வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தரின் செயல். இப்படி போனால் தான் பெலிஸ்தியற்ற குற்றம் கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் பெலிஸ்தியற்ற சண்டை போட முடியும், அவளை அழிக்க முடியும். இது ஆண்டவருடைய திட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆண்டவருடைய திட்டத்தை நோக்கி அவன் பயணப்பட்டு போய்கொண்டிருக்கையில் பின்னால் நிறைய சிங்கம் வந்துச்சு, அதை மேற்கொள்ளாமல் போயிட்டான். ஆனால் இந்த முதல் சிங்கத்தை மேற்கொண்டுட்டான். நிறைய பெண் நொடிவுலலாம் சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் மேற்கொள்ளாமல் போயிட்டான். ஆனால் இங்கே இந்த முதல் சிங்கத்தை அவன் மேற்கொண்டான். பாருங்க, சிங்கம் குறுக்கே வந்தது. நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவா போகிறாய்? நீ பெலிஸ்தரை அழிக்கவா போகிறாய்? நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை உண்டாக்கிடுவாயா? நீ போனால் தானே, உன்னை நான் போக விட்டாதானே, உன்னை வழியிலேயே மடக்கிறேன் பாரு. ஒரு பெரிய சிங்கத்தை அனுப்பி உன்னை வழியிலேயே காலி பண்ணிடுறேன் பாரு என்று ஒரு பால சிங்கம் அவனை கொல்லும்படியாக குறுக்கே பாய்ந்தது. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிம்சோன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். நம்ம எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் இருக்கிறோம். தேவன் எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உன்னதமான ஒரு திட்டத்தோட தாயின் கருவில் உருவாகும் பொழுதே நம்ம எல்லாரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை படைத்ததின் நோக்கம்
கர்ச்சிக்கிற சிங்கமாகிய பால சிங்கத்தை, பிசாசை நீங்கள் வீழ்த்தியே ஆக வேண்டும். அவனை அதம் பண்ணியே ஆக வேண்டும். இருளின் வல்லமைகளை இந்த பூமியிலிருந்து நீங்கள் அழித்தே ஆக வேண்டும். அநேக ஆத்மாக்களை நீங்கள் ஆண்டவருக்கென்று ஆயத்தம் பண்ணி ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தியே ஆக வேண்டும். இதுதான் தேவன் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும். இந்த தேவன் உங்களை என்னையும் படைத்திருக்கிற இந்த நோக்கத்தில் திட்டத்தில் முன்னேறும் பொழுது குறுக்க சிங்கங்கள் வரும், குறுக்கை சிங்கங்கள் வரும். ஆண்டவர் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். யாரையும் பட்சபாதம் பார்க்கறதில்ல. நாம பட்சபாதம் ஆண்டவர் ஒருபோதும் பட்சபாதம் பார்க்கறதில்ல. நமக்கு 2 பிள்ளை இருக்குது அல்லது 3 பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பட்சபாதம் பார்ப்பீங்களா? பார்க்கீங்களா? பார்க்கலையா? பார்க்கலையா? ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை இருக்குல்ல, ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை இருக்குல்ல, இது அம்மா செல்லம், இது அப்பா செல்லம்னு. நமக்கு 2 பிள்ளைகள்லே ஒன்றை பட்சபாதம் பார்க்குறோம், ஒன்றுக்கு ஒன்றை கூடுதலாக கொடுக்கும், ஒன்று மேலே ரொம்ப அன்பாக செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை பட்சபாதம் பார்ப்பதே கிடையாது. எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறாரு. உங்களையும் சமமாக தான் பார்க்குறாரு, என்னையும் சமமாக தான் பார்க்குறாரு. இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பல திறமைகளை தந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியிலே தம்முடைய திட்டத்தை, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஒரு கேள்வி கேட்குறேன், பிசாசு எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. சிங்கத்தை பிசாசுன்னு பைபிள் சொல்லுது. எப்படி இருப்பாங்க சொல்லுங்களேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கொஞ்சம் கை வைத்துங்க. பிசாசை பார்த்தவங்க கை வைத்துங்க. பார்த்துருக்கீங்களாம்மா? யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருப்பான் பிசாசு? எப்படி இருப்பான்? முதல் வார்த்தை கருப்பா இருப்பான். சொல்லுவீங்களா? அப்புறம் ஆடு மாதிரி இருப்பானா? கொம்பு 2 இருக்கும். சரி, அவங்க கொம்போட பார்த்துருக்காங்க. வேற பிசாசு எப்படி இருப்பா சொல்லுங்க? 2 பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குமா? 3க்கு 2 பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குமாம்மா? 2 பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? நாக்க வெளியே தொங்க போட்டுட்டு இருக்குமோ? நாக்க சவப்பா நாக்க வெளியே தொங்க போட்டுட்டு இருக்கும். என்னம்மா? தலைமுடி விரிச்சு போட்டுட்டு இருக்குமா? அது எல்லாம் பொம்பளை பிசாசா இருக்கு நாட்டில். பிசாசு இப்படிதான் இருப்பான். நாம கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்படி இருப்பான் அப்படி. ஏவாளை வீழ்த்தும் போது பிசாசு எப்படி வந்தான்? பாம்பா வந்தான். அவன் பிசாசு எப்படி இருப்பான்? பாம்பா இருப்பான்னு சொல்லிடுவோமா? அவன் பாம்பா இருக்கான்னு சொல்லிடலாமா? கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? பிசாசு பாம்பா இருப்பான், பாம்பு தான் பிசாசு அப்படி சொல்லிடலாமா? அந்த பாம்பு சொல்லும், அதுக்கு வாய் இருந்தால் இப்போ பேசும். ஏமா, நான் ஒரே ஒரு நாள் தான் ஏவாள் மேலே வந்து நான் ஏவாளை வீழ்த்தினேன். அதுக்கு காலங்காலமாக வருஷமாக நூற்றாண்டா எண்ணிய பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அந்த பாம்பு வாய் திறந்து பேசும். நான் சொல்லலை, அந்த பாம்பு வாய் திறந்து பேசும். நீ பேய், உங்கள் அம்மா பிசாசு, உங்கள் அப்பா பிசாசு, உங்கள் மாமியார் பிசாசு, உங்கள் மருமவா பிசாசு. சொல்லுமா சொல்லதா? ஏன்னா அது ஒரு தடவை தான் பாம்பா வந்து ஏன் அது அப்படி சொல்லும்? அது திரும்பியும் சொல்லும், நான் ஏவாளை பாம்பா வந்து நான் வீழ்த்தினேன். ஆனால் அந்த ஏவாளு அந்த ஆதாமி எப்படி விழுந்து போனா? ஆதாம்கிட்ட பிசாசு எப்படி போச்சு? அப்ப சொல்லு, மனைவி பிசாசுன்னு சொல்லுமா? அன்பானவர்களே, நான் பாம்பாக ஏவாளை வீழ்த்தினது ஓகே. ஆனா ஆதாமை வீழ்த்துறதுக்கு எப்படி வந்தேன்? மனைவியாகவே வந்தேன். அத்தான் இந்தாங்க இந்த ஆப்பிள். அவன் செத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அதோட அவனுடைய பயணம் முடிந்தது. பிசாசு எந்த ரூபத்திலையும் வருவான். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை தடை செய்கிற பிசாசானவன் எந்த ரூபத்திலையும் வருகிறான். பேய் பயன்படுத்துகிற பேய் உங்கள் கணவராக இருக்கலாம். பேய் பயன்படுத்துகிற பேய்
உங்கள் மருமகளாக இருக்கலாம். பேய் பயன்படுத்துகிற பேய் உங்கள் மாமியாராக இருக்கலாம். பேய் பயன்படுத்துகிற பேய் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். பேய் பயன்படுத்துகிற பேய் உங்களோடு பணி செய்வர்களாக இருக்கலாம். எந்த ரூபத்திலையும் பிசாசானவன் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று வருவான். உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிற சிங்கம் எது? உங்கள் கணவரா? உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிற சிங்கம் எது? உங்கள் மருமகளா? உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிற சிங்கம் எது? உங்கள் பயணத்தில் குறுக்க வருகிற சிங்கம் எது? உங்கள் மாமியாரா? நீங்கள் ஒழுங்காக ஜபிக்க முடியாதபடிக்கு, நீங்கள் ஒழுங்காக வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, நீங்கள் ஒழுங்காக ஆலயத்திற்கு வர முடியாதபடிக்கு உங்களை தடை செய்கிற சிங்கம் எது? இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதம் பண்ணி போடுகிறார். ஆவிக்குரிய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மீது பலமாய் இறங்கினபடியால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினபடியால். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியில் நிறைந்திருங்கள், உங்கள் பயணத்தை தடுக்க வரும் சிங்கத்தை ஜெயிப்பீர்கள். அது உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆவியில் நிறைந்திருங்கள். உங்கள் ஆவிக்குரிய பயணத்தை தடுக்க வரும் சிங்கமா? ஆவியில் நிறைந்திருங்கள். அது எந்த சிங்கமா இருந்தாலும் சரி, அது எந்த சிங்கமா இருந்தாலும் சரி, அது உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். நம்ம ஊரில் இருக்கிற சாத்தானுக்கெல்லாம் என்னென்ன பேர்லாம் வச்சுருக்கோம் சொல்லுங்களேன். பெரிய சாத்தான், குட்டி சாத்தான், வேற சாத்தான் என்னெல்லாம் இருக்கு எனக்கு தெரியல. கிராமத்தில் உள்ள சாத்தான் பேர் சொல்லுங்க. சாத்தான் பேர் சொல்லுங்க. ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போய்விட்டான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரை பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை, கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை பறித்து கொண்டு போய்விட்டான். We have lost so many things. நிறைய காரியங்களை நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டான். முந்தி இருந்துச்சு இப்ப இல்லை, முந்தி இருந்துச்சு இப்ப இல்லை. எத்தனை வேதனைக்குரிய காரியம். முந்தி நம்மகிட்ட இருந்துச்சு இப்ப அது இல்லை. பறிச்சுட்டு போயிட்டான். ஏதாயிலும் ஒன்றை பறித்து விட வேண்டும் என்று பிசாசானவன் இன்று வரை போராடி கொண்டே இருக்கிறான். அனுமதி கொடுப்பீர்களோ? அதற்கு அனுமதி கொடுப்பீர்களோ? மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஜெயம் பெறுவீர்கள். நம்மகிட்ட இருந்து திருடிடணும், நம்மகிட்ட இருந்து இதை பறிச்சிடணும். நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு அன்பை, நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியங்களை பறிச்சிடணும், திருடிடணும். சுத்தி வர்றான். ஏன்னா அவனுக்கு பேர் என்ன? திருடன். திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும். நிறைய காரியங்கள் நம்மை விட்டு கை நழுவி போயிடுச்சு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அந்த சிங்கத்தின் மேலே இன்னைக்கு ஒரு வெற்றி. அல்லேலூயா. அந்த சிங்கத்தின் மேலே இன்னைக்கு ஒரு ஜெயம். அல்லேலூயா. அவன் பறித்து கொண்டு போன சகலத்தையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஜெயம் பெற போகிறீர்கள். ஜெயம் பெற போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. இன்றைக்கு நீங்கள் பறித்து கொண்டு போகிறீர்கள். பறித்து கொண்டு போனதை திரும்ப பெற போகிறீர்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. பெண்ணும் சாமுவேல் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இங்க பாருங்க, தாவீது சொல்றான், நான் போய் அந்த சிங்கத்தை அடிச்சு கொன்னேன். நான் அடிச்சு கொண்டு, ராஜாட்ட அப்படி சொல்லலை, நான் போய் அந்த சிங்கத்தை அடிச்சு கொண்டு நான் போய் அந்த ஆட்டை பிடிங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்றானா? இல்லை. என் திறமை இல்லைங்க, என் பலன் இல்லை, என் மூளை இல்லை, கர்த்தரை சார்ந்து போனேன். ஏன்னா அதுக்கு தப்புவித்த கர்த்தர். வசனம் பாருங்க, தப்புவித்த கர்த்தர். அவர் தான் என்னை தப்புவித்தார். அவர் தான் அந்த சிங்கத்தை அடிக்கிறதுக்கு பலன் கொடுத்தார். நான் அவரை சார்ந்து கொண்டேன். சிங்கத்தை என் கையில் அவர் தான் ஒப்பு கொடுத்தார். கோலியாத் மேட்டர்லையும் அவன் சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 17:45, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன்.
கோலியாத்தே, நீ வச்சுக்கிற மாதிரி பட்டை என்கிட்ட இல்லை, நீ வச்சிருக்க மாதிரி ஈட்டி என்கிட்ட இல்லை, நீ வச்சிருக்க மாதிரி கேடை என்கிட்ட இல்லை, உனக்கு இருக்கிற இராணுவ பயிற்சி இல்லை, நான் இராணுவ வீரன் கிடையாது. ஐ எம் நாட் எ மிலிட்ரி மேன், நான் யுத்த வீரன் கிடையாது, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனால் ஒன்னே ஒன்று என்கிட்ட இருக்கு, நான் கர்த்தரை சார்ந்து நிற்பவன். அல்லேலூயா. நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள், நான் கர்த்தரை சார்ந்து நிற்பவள்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து நிற்பவள். நீங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்பவள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தரை சார்ந்து நில்லுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆண்டவரை சார்ந்து இருக்கவங்க முதல்ல அங்கே எங்கேயும் ஓட மாட்டாங்க. அங்கே தேடி மனுஷனை தேடி, அவரை தேடி, இவரை தேடி, அங்கே தேடி, இங்கே தேடி ஓட மாட்டாங்க. யாரைத்தான் சார்ந்து நிற்பாங்க? கர்த்தரை தான் சார்ந்து. ஒரு அம்மா மச்சிப்படியிலேருந்து இறங்கும்போது ஒரு படி மாற்றி அடுத்த படியில் வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த படியில் காலை வச்சுட்டாங்க. முகங்குப்புற கீழே விழுந்து இந்த இடத்துல அடித்து மண்டையில் வெட்டி ரத்தம் கலகலகலன்னு வந்துச்சு. உடனே இந்த அம்மா சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஓடி வந்துச்சு. ஐயோ ரத்தம் நிறையா வருது அப்படின்னு வீட்டில் இருந்து ஒரு குத்து காப்பித்தூள் அள்ளிட்டு வந்து காப்பித்தூள் அப்படியே வச்சு அடைச்சிது. அள்ளி அள்ளி காப்பித்தூளை வச்சு ரத்தம் நிற்கலை. உடனே பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சு, இப்படி வச்சாலாம் நிற்காது, நாங்கள் எங்கள் ஊரில் என்ன செய்வோம்னா பட்டு மணல், என்னது ஞாபகம் இருக்கா, வச்சுருக்கீங்களா? அந்த தலையாட்டுறாங்க. இந்த மணல் இருக்குல்ல, அதை அப்படி கையில் எடுத்து இப்படி சளிச்சா அடியில் இருக்க மணலுக்கு பேர் என்னது? பட்டு மணல். இந்த பட்டு மணலை தூக்கி அப்படியே வச்சுருவோம், அதில் ரத்தம் நின்றுடும். இப்போ முதல்ல என்ன வச்சாச்சு, அடுத்தது என்ன வச்சாச்சு, காப்பித்தூள் வச்சு பட்டு மணல் வச்சாச்சு. அதுக்கும் நிற்கலை. அடுத்த வீட்டு அம்மா ஓடி இருந்துச்சு, இதுக்கெல்லாம் நிற்காது, நாங்கள் எங்கள் ஊரில் என்ன செய்வோம் தெரியுமா, மைதா மாவை ஒரு குத்து அள்ளி வச்சு கொஞ்சம் சக்கரை பாவை ஊற்றுவோம், நின்றுவோம் அப்படின்னு. அந்த அம்மா ஓடி வந்து மைதா மாவை அள்ளி வச்சு சக்கரை பாவை வச்சு அமுக்குச்சு, அது கொஞ்ச நேரத்தில் நின்றுட்டு. மறுநாள் கண்ணாமண்டை விளதடிக்கு வீங்கிட்டு. இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க. எப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க? சாம்பலை வச்சு மணலை வச்சு அப்புறம் மைதா மாவை வச்சு சக்கரை பாவை வச்சு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவர் பார்த்துட்டு, இங்கே பெரிய காங்கிரீட்டே கட்டி வச்சுருக்கீங்க, இதை உடைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், நான் இதை ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து இதை உடைச்சி தான் உங்களுக்கு மருந்து போடணும். கடைசியாக தான் யார்கிட்ட போனீங்க? ஆண்டவர்கிட்ட முதலே போகணும். அவரையே சார்ந்துடுங்க, அவரையே சார்ந்துடுங்க, கர்த்தரை தேடுங்க. வாழ்க்கையில் சின்னதோ பெரியதோ எந்த காரியம்னாலும் அவரை சார்ந்து அவரை தேடுங்க. ஒரு அம்மாட்ட, ஏம்மா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நாங்கள் ஆலயத்துக்கு பிறப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு குளிச்சு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக நிற்கும்போது எங்கள் சித்தப்பா குடும்பமாக வந்துட்டாங்க வீட்டுக்கு. சரி, அவரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாரு, இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவரை வீட்டில் வந்தவரை விட்டுட்டு நான் வர முடியாதுல்ல அப்படின்ட்டு சித்தப்பாவுக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு நான் இருந்துட்டேம்மா. ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். சித்தப்பா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தா என்ன சொல்லுவீங்க? சித்தப்பா காலையிலே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், வீட்டில் எல்லாம் ரெடியாக இருக்கு, அது கிச்சன், இது பாத்ரூம், இது பெட்ரூம். நீங்கள் சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போவீங்களா அல்லது பாத்ரூம் போயிட்டு சாப்பிடுவீங்களா தெரியாது. சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிடுங்க, சாப்பிட்டு போய் படுத்துக்கிடுங்க, அது ஒரு ஆப்ஷன். நாம் ரொம்ப தூரத்துலேருந்து குடும்பமாக வந்திருக்கோம், வந்த பிறகும் இவா கோயிலுக்கு போகணுங்கால. அப்போ நம்மளை விட இவளுக்கு கோயில் தான் ரொம்ப பெருசா, கோயில் தான் பெருசு. ஏன்னா கொரோனாவில் நம்மளெல்லாம் ஆண்டவர் கொண்டுட்டு போல பாருங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் போயிட்டாங்க, நம்மளை ஆண்டவர் கொண்டு போல பாருங்க. அது இந்த உயிர் ஓடுதுன்னா அவர் தந்த உயிர், இந்த ஜீவன் ஓடுதுன்னா அவர் தந்த ஜீவன். ஒரு நாள் போத்தீஸ் முன்னால் எனக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்து அப்படியே அந்த மேலே இருக்கிற படியிலேருந்து என்னை தூக்கி வீசி நடு ரோட்டில் தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்க, கையை காலம் உதறிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு போகிற மக்கள்லாம் அப்படி சுற்றி நின்று பார்க்க கொஞ்ச நேரத்தில் அமைதி ஆகிட்டேன், செத்து போயிட்டாருண்டு. எங்கள் வீட்டு அம்மாட்ட அவங்க ஐயரம்மாட்ட எனக்கு ஒரு மாதிரி வருது, நீ பில்லை கட்டு, நான் வெளியே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன்ட்டு தான் வந்தேன். அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சு.
ஆண்டவர் இப்படியே நீ வெட்டிட்டு கடை 6 மாதத்துக்கு அப்படின்னு என்னை விட்டுருந்தாருன்னா, இந்த உயிர் யார் தந்த உயிர்? அவர் தந்த உயிர். நான் அவரைத்தான் சார்ந்து நிற்கணும் புதுசு. அதனால் எனக்கு கோயில் பெருசு சித்தப்பா, நான் கோயிலுக்கு போகிறேன். இவன் என்ன கோயிலுக்கு போகிறேன், எங்கள் ஆண்டவர் பெருசுங்க, ஒருவேளை அந்த ஆலயத்தில் என்ன தான் இருக்குது, அந்த கோயிலில் என்ன தான் நடக்குது, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கூட வாங்க. கோயிலில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் சித்தப்பா சித்தி, ஒரு ஓரமாக உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு இருக்கு. நிறைய பேர் கோயிலில் ஒன்றுமே பேசாமல் அப்படி அமைதியாக இருந்துட்டு அப்படி தான் போகிறாங்க. நீங்களும் வாங்க, அதே மாதிரி ஒரு ஓரமாக பேசாமல் உட்காந்து என்ன நடக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச உடனே நீங்கள் கோயிலுக்கு என் கூட வந்துட்டீங்க சந்தோஷத்தில், நான் உங்களை வைர மாளிகை கூட்டு போகிறேன். வீட்டில் உள்ள சாப்பாடு கூட சாப்பிட வேண்டாம், வைர மாளிகை போவோம், பிரியாணியை ஒரு பிடி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல தெரியணும். எங்கள் சித்தப்பா வந்துட்டாங்க, நான் கோயிலுக்கு போகல, எங்கள் மாமா வீட்டு கல்யாணத்தை அன்னைக்கு தான் வச்சுட்டாங்க, நாங்கள் கோயிலுக்கு போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே கர்த்தரை சார்ந்து நிற்கலை. ஃபங்க்ஷன் போனால் ஒன்றுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். கை ஃபங்க்ஷன் ஆகாது, கால் ஃபங்க்ஷன் ஆகாது, ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் போகக்கூடாது. சரிதானா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கண்டிப்பாக போய் ஆக வேண்டும். அப்போ நீங்கள் கர்த்தரை சார்ந்திருப்பவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களது வாழ்விலே பறித்து கொண்டு போகும் சிங்கமோ, தேவனை பூரணமாய் சார்ந்து நில்லுங்கள். அந்த சிங்கத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அந்த சிங்கம் உங்களை சேதப்படுத்தாது. மூன்றாவது என்ன சொன்னேன்? வெரி குட், நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. பக்தி வைராக்கியத்தை அளிக்கும் சிங்கம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய வேறொன்றிலும் கண்டுபிடிக்க கூடாது. சிறையிருப்பின் நாட்களிலே அந்நிய தேசத்தில் இருக்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் 2 விதமான அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எதெல்லாம் சொல்லுங்க. ஒன்று, நீங்கள் பைபிள் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு பார்க்க தான் கேட்குறேன். 2 அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஒன்று, அந்நிய தேசத்துல தான். 2மே அந்நிய தேசத்துல தான். எங்க? எகிப்துல பார்வோனின் அடிமைத்தனம். அது எத்தனை வருஷம்? 430 வருஷம். அடுத்த அடிமைத்தனம் 70 வருஷம். அல்லேலூயா. அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 70 வருஷம் எங்க அடிமைத்தனம்? பாபிலோனிய அடிமைத்தனம். இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த அந்நிய தேசத்துல தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அந்த பாபிலோனிய தேசத்துல, அதுவும் அந்நிய தேசத்துல ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். மந்திரிகள், தேசாதிபதிகளுக்கெல்லாம் ஒரே வைத்தறிச்சல். அங்க இருக்கிற மந்திரிகளுக்கு, அங்க இருக்க தேசாதிபதிகளுக்கு, அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் வைத்தறிச்சல். இந்த தானியேல் அந்நிய தேசத்துல வந்து இவன் பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கான். இப்ப இவர் ராஜாவுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்துக்கிட்டான், நாம இன்னும் கீழே கிடக்கோமே. அவங்களுக்கு எல்லாம் ஒரே வைத்தறிச்சல். ஆகவே இந்த தானியேல் மேல குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆக்காங்க, குற்றம் கண்டுபிடிக்கணும், எதுலையாவது சிக்க வைக்கணும், இவனை எதுலையாவது மாட்டி விடணும் என்று சுத்தி வகை தேடுகிறார்கள். தானியேல் மேல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. நாம ஒரு ஓரமா உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தாலே நம்ம மேல இருக்க குற்றத்தை நாமளே பட்டியல் போட்டுறோம். நம்ம மனசாட்சியே சொல்லுவோம், நீ இதுல இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க அப்படி, அதே ஒரு பட்டியல் போட்டுருவோம். ஆனா தானியேலை அவனுடைய எதிரிகள், அவனுடைய விரோதிகள், அவனுக்கு விரோதமாக செயல்பட்டு அவங்க குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவானா தேடி பார்க்கறாங்க, முடியல. 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது அவங்களால ஒன்றும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு விஷயம், எதுல அவனை மாட்ட வைக்கணும்னா எதுல மாட்ட வைக்க முடியும்? பக்தி விஷயத்துல, வைராக்கியத்துல, பக்தி வைராக்கியத்துல. அப்ப ராஜாட்ட போய் 30 நாட்கள், ராஜாவே உம்மை தவிர வேற எவனையும் எந்த தெய்வத்தையும் வணங்க கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. எவனாவது வேற எவனையும் எந்த தெய்வத்தையும் வணங்கினா அவனை சிங்க கபில தூக்கி போடுவோன்னு பிளான் பண்ணி ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜாவும் தலக்கணம் பிடிச்சவன என்னமோ தெரியல, அவனுக்கு அது சரியா தெரிஞ்சிருக்கு. உடனே பத்திரத்தில் எழுதி கையெழுத்தை வச்சு சீல் அடிச்சு நாடெங்கும் அனுப்பிட்டான். இந்த
தேசாதிபதிகள், மந்திரிகள் இவங்களுக்கெல்லாம் தெரியும் தானியேல் நிச்சயமாக ராஜாவை வணங்க மாட்டான், அவனால் ராஜாவை வணங்க முடியாது, அவன் தெய்வத்தை அவனால் வணங்காமல் இருக்கவும் முடியாது, அவங்க ஆண்டவரை அவனால் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த தானியேல் சிக்கனான் வசமா. தானியேலே, நீ என்ன ரொம்ப பக்தியாக இருக்கணும்னு நினைக்கியா? நீ ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கியா? உன் பக்தி வைராக்கியத்தில் எவ்வளோ தூரம் தான் நீ போயிடுதுன்னு நான் பார்க்குறேன். ராஜா கட்டளை போட்ட பிறகும் உன் ஆண்டவரை நீ வணங்கிட்டு இருக்கியா? நான் உன்னை பார்த்துறேன். பிசாசு கட்சிக்கிற சிங்கம். அதாவது சிம்சோனுக்காவது ஒரே ஒரு சிங்கம் தான் வந்துச்சு, தாவீதுக்காவது ஒரே ஒரு சிங்கம் தான் வந்துச்சு. தானியேலுக்கு வசனம் சொல்லுது சிங்கங்கள், நிறைய சிங்கங்கள். ஆனால் பாருங்க, தானியேல்கிட்ட ஆராதனையும் இருந்துச்சு, உண்மையும் இருந்துச்சு. அதனால அவன் தேவன் அவனை மேற்கொள்ள செய்தார். அல்லேலூயா. ராஜாவே வந்து சொல்றார் 20ஆம் வசனத்துல, சிங்க கேபி கிட்ட வந்து, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அது ராஜா சொல்ற சாட்சி பாருங்க, ராஜாவுடைய சாட்சி பாருங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். ஒரு அந்நிய ராஜா, ஒரு புரதேசத்து ராஜா தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் இப்படி சாட்சி சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா முழங்கால நின்று எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இடைவிடாமல் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் பைபிளை திறந்து வாசித்துக்கிட்டே இருப்பாங்க, சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. என்ன நடந்தாலும் எங்கள் அம்மா கோயிலில் போய் உட்காந்துருவாங்க முதல்ல, அதுக்கு பிறகு தான் ஃபங்க்ஷன் வீட்டில் போய் பிரியாணி அது இது சாப்பிடுவாங்க, சொல்ல முடியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், இடைவிடாமல் ஆராதிக்கிறவள். சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்களா? அவட்ட போய் ஏம்மா நீ பைபிள் படினா, நீ என்ன பைபிளா படிக்க கேட்பான்ல. ஏம்மா நீ ஜெபம் பண்ணுனா, நீ என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டா இருக்க? நீ ஜெபம் பண்ணது நான் எப்போ பார்த்தேன்? ஏம்மா கோயிலுக்கு வாமா, நீ தான் கோயிலுக்கு போகாமல் இருக்கிய, என்ன ஏன் போக சொல்லுத கேட்பாளா இல்லையா? ஆனால் ஒரு புரதேசத்து ராஜா போய் தானியேலுக்கு அவனுக்கு சாட்சி கொடுக்குறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். நம்மளால் இன்றைக்கி ஆலயத்தில் முழங்கால் போட முடியல, நம்மளால் ஆலயத்தில் கைதட்டி பாட்டு படிக்க முடியல, நம்மளால் கோயிலில் படிக்கிற பாட்டோட சேர்ந்து பாட்டு படிக்க முடியல, நம்மளால் பிரசங்க வசனங்களை சொல்லும்போது பைபிளில் புரட்டி பார்க்குறதுக்கு முடியலை, சிலருக்கு பக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது, கைத்தட்ட முடியலை. சிலர் இப்படி கைத்தட்டுறாங்க, அழகா, இது அழகான கைத்தட்டி, இப்படி நின்றுட்டு இப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அன்பானவர்களே, தானியேல்கிட்ட பாரு, நீ உன் தெய்வத்தை ஆராதிச்சா உனக்கு மரணம், நீ உன் தெய்வத்தை ஆராதிச்சா நீ செத்த, நீ உன் தெய்வத்தை ஆராதிச்சா உனக்கு சிங்க கபி, உனக்கு சிங்க கபி. அப்படி இருந்தாலும் தானியேல் விடாமல் தேவனை பக்தி வைராக்கியத்துடன் ஆராதித்தான். அல்லேலூயா. சிங்கங்கள் உங்களை மேற்கொள்ளாது, சிங்கங்கள் உங்களை மேற்கொள்ளாது. பாருங்க, அந்த 4ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம் சொல்லுது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. தானியேல்கிட்ட ஆராதனையும் இருந்துச்சு, உண்மையும் இருந்துச்சு. வேத வசனம் சொல்லுகிறது, பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏன் இன்றைக்கு நம்மை சிங்கங்கள் சேதப்படுத்துகிறது? ஏன் இன்றைக்கு சிங்கங்கள் நம்மை கலங்கடிக்கிறது? ஏன் இன்றைக்கு சிங்கங்கள் நம்மை செயல்பட விடாமல் தடுக்கிறது? ஏன் இன்றைக்கு சிங்கங்கள் நாம் முன்னேற விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் முட்டுக்கட்டையை போடுது? ஆராதனருக்கு உண்மை இல்லையே, ஆராதனருக்கு உண்மை இல்லையே. இரட்டை வாழ்க்கை வாழ்கிறோமே, ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே, ஐர்வாள் முன்ன ஒன்று பேசுகிறோம் பின்ன ஒன்று பேசுகிறோமே, இரட்டை வாழ்க்கை வாழ்கிறோமே. பரிசுத்தத்தில் உண்மை இல்லையே, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மை இல்லையே, பேச்சில் உண்மை இல்லையே, பண விஷயத்தில் உண்மை இல்லையே, குடும்ப உறவுல உண்மை இல்லையே. தானியேல்கிட்ட ஆராதனை இருந்துச்சு, உண்மையும் இருந்துச்சு. புருஷன்மார்கள் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவிமார்கள் புருஷனுக்கு உண்மையா இல்லை. 20 தான் பாவம் செஞ்சதுன்னா இன்னைக்கு 60 பாவம் செய்யுது. அன்னைக்கு 20க்கு மட்டும்தான் காமத்தை பற்றியும் இச்சையை பற்றியும் பிற விஷயங்களை பற்றியும் நம்ம கண்டித்து பேச வேண்டியதாக இருந்தால் இப்போ 60க்கும் கண்டித்து பேச வேண்டியா இருக்கு. கிறிஸ்துவர்களே, ஆராதனையும் உண்மையும் நமது வாழ்விலே நிறைந்திருந்தால் எந்த ஒரு சிங்கமும் உங்கள் பக்தி வைராக்கியத்தை அழிக்க முடியாது. நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, இன்னும் தேவனை ஆராதிப்பேன், நான் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். தானியேல் பாருங்க, சிங்க கபியில் போட்ட பிறகு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இன்னும்
தேவனை ஆராதிப்பேன், இன்னும் தேவனை அதிகமாய் துதிப்பேன், இன்னும் ஜபத்தில் தரித்திருப்பேன். ஆராதனை கூட்டுங்க, இடைவிடாமல் ஆராதிங்க, இடைவிடாமல் ஆராதிங்க. இன்னும் நான் உண்மையாக இருப்பேன். என் மேலே அவன் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தான், ஒருத்தன் கூட என் மேலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. நான் இன்னும் உண்மையாக இருப்பேன், நான் இன்னும் உண்மையாக இருப்பேன், இன்னும் உண்மையாக இருப்பேன். உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தானியேலுடைய உண்மை தரியூர் ராஜாவையே அசைத்தது. தரியூர் ராஜா இப்போ ஒரு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போடுறாரு? தானியேலின் தேவனே தேவன், அவரே ரட்சிக்க வல்லவர். தரியூர் ராஜா சட்டம் போடுறாரு. ஏன்? தாடி வச்ச ராஜா சட்டம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போட்டு வர. யார் அது? உங்களுக்கு தெரியும். நான் யாரை சொல்றேன், நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். வெள்ளை தாடி வச்ச ராஜா. அவர் சட்டம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தரியூர் ராஜாவே அசைத்த தேவன் தாடி வச்ச ராஜாவை அசைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அரசாங்கத்தையே அசைத்த தேவன், அரசாங்கத்திலிருந்து சட்டம் பிறக்குது. தானியேலின் தேவனே தேவன். இந்த பாராளுமன்றத்தை அசைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அதுக்கு என்ன வேணும்? ஆராதனையும் உண்மையும் வேணும். ஆராதனை இருந்தால் மட்டும் போதாது. அந்நிய பாஷையில் வல்லமையாக பேசினா மட்டும் போதாது. பல மணி நேரம் ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. உண்மையும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும். நீ உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு இனி ஏமாற்றுகிற வாழ்க்கை வேண்டாம். நான் சிங்கங்களை மேற்கொள்வேன். இனி நான் போலியான வாழ்க்கை வாழ மாட்டேன். வேஷம் போடுகிற வாழ்க்கை வாழ மாட்டேன். நடித்து காட்டுகிற வாழ்க்கை வாழ மாட்டேன். முகமூடி போட்டுட்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ மாட்டேன். ஆண்டவரே, முன்னால் ஒரு முகமூடி, வெளியே ஒரு முகமூடி, ஆலயத்தில் ஒரு முகமூடி, வெளியே ஒரு முகமூடி, வேஷம் போடுற வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் உண்மையாக இருப்பேன். ஒரு குற்றம் கூட என் மேலே கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு நான் உண்மையாக இருப்பேன். அப்பொழுது எல்லா சிங்கங்களையும் நான் மேற்கொள்வேன், ஜெயிப்பேன். நீங்கள் யாரும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். 3 காரியங்களையும் திரும்ப சொல்கிறேன். சிங்கங்களை நான் ஜெயிப்பேன். எப்படி? பயணத்தை தடுக்க வரும் சிங்கமோ ஆவியில் நிறைந்திருங்கள். பறித்து கொண்டு போகும் சிங்கமோ தேவனை சார்ந்திருங்கள். பக்தி வைராக்கியத்தை அளிக்கும் சிங்கமோ ஆராதித்து உண்மையாயிருங்கள். கர்த்தர் ஜெயம் பெறுவதாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கொண்டமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 200 கீதங்கள் 506வது பாடல், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 9ஆம் பக்கத்தில் உள்ள 16வது பாடல். யாவரும் எழுந்து நின்று நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். தந்தேன்
பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் ஆபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். வெளிப்பட
செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதனில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைகூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நீ
உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வரியை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் பிட்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற பந்தியிலே சேர வந்திருக்கிற நாம் நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து நம்மையே தாழ்த்தி ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மகா தாழ்மையின் பிரவேச ஜபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சேவையை நம்பி நாங்களுடைய பந்தில் சேர துணியாமல் என்னுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். என்னுடைய வேதியும் துணிகளையும் குறிக்கப்பட நாங்கள் பார்க்கிறர் அல்ல. ஆனாலும் தேவி எப்பொழுதும் இரக்கம் செய்கிற நம்முடைய மாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் துணியுள்ள கர்த்தாவே, உங்கள் அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை முடியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் அவருடைய சரீரத்தை பூசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசினீரப்பா. நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்கள். எங்களுடைய பயணத்தை, ஓட்டத்தை தடுக்க வரும் சிங்கங்கள், எங்களை கலங்கடிக்க பண்ண வரும் சிங்கங்கள், எங்களை சோர்ந்து போக பண்ண வரும் சிங்கம் வாழ்க்கையில் அடிக்கடி குறுக்கே வருகிறதப்பா. இன்றைக்கு ஒரு ஜெயம், இன்றைக்கு ஒரு வெற்றி. என் வாழ்க்கையிலிருந்து எதையாவது பறித்து கொண்டு போக வேண்டும், எதையாவது என்னை இழக்க செய்யணும், என்கிட்ட இருந்து எதையாவது திருடிட்டு போயிடணும்னு நிறைய சிங்கங்கள் என் கூட போராடிக்கிட்டே இருக்கப்பா. ஐ ஹவ் லாஸ்ட் so many things. என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன்ப்பா. என் ஜப ஆவியை இழந்துட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன். எத்தனையோ காரியங்களை இழந்துட்டேன்ப்பா. முந்தி இருந்துச்சு, இப்போ இல்லை. என் வேத வாசிப்பை இழந்து போயிட்டேன், என் வேத தியானத்தை இழந்து போயிட்டேன், என் ஆலய வாஞ்சியை இழந்து போயிட்டேன். முந்தி இருந்துச்சு, இப்போ என்கிட்ட இல்லை. பிசாசு பறிச்சுட்டு போயிட்டான். என் ஆவிக்குரிய ஓட்டத்தில் குறுக்க வருகிற சிங்கத்தை இன்றைக்கு நான் மேற்கொள்ளுவேன். ஆவியில் நிறைந்து மேற்கொள்ளுவேன். என்னுடைய பயணத்தை தடுக்க வரும் சிங்கத்தை ஆவியில் நிறைந்து மேற்கொள்ளுவேன். என்கிட்ட இப்போ எதையாவது பறிச்சிடணும் வர சிங்கத்தை ஆண்டவரே நான் உம்முடைய பலத்தினால மேற்கொள்வேன். உண்மையே சார்ந்து நிற்பேன். வேற மனிதர்களை நம்பினது போதும். உண்மை சார்ந்து நின்று நான் வெற்றி பெறுவேன். இன்றைக்கு ஜெயம் பெறுவேன். இன்றைக்கு ஜெயம் பெறுவேன். என் பக்தியை அழிச்சிடணும், என் வைராக்கியத்தை அழிச்சிடணும், என்கிட்ட இருக்கிற உண்மையை அழிச்சிடணும், என்னை எப்படியாவது குற்றப்படுத்திடணும்னு நிறைய சிங்கங்கள் கர்ச்சித்து எழும்பி நிற்கின்ற பொழுது ஆண்டவரே அவைகளை மேற்கொள்வதற்கு இன்றைக்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா. இன்றைக்கு பலன் தாங்க. நான் உண்மை இடைவிடாமல் ஆராதிப்பேன். எந்த விதத்தில் என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாதபடிக்கு நான் இன்னும் உண்மையாக இருப்பேன். என் பரிசுத்தத்தில் உண்மையாக இருப்பேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் உண்மையாக இருப்பேன்ப்பா. தேவனே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, பொல்லாங்கனை அதம் பண்ணி போடுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இன்றைக்கு உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இன்றைக்கு நீர் பலப்படுத்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து இந்த திருவிருந்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இப்பொழுதும் எப்பொழுதும் தங்கி இருந்து உங்களோடு நிலைத்திருக்க கடவுள். சமாதானத்துடனே போய் வருவோம். நன்றி. யாவருக்கும் காலை உணவு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் உடனடியாக சாப்பிட்டு விட்டு மாநாட்டு பந்தலுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை என்றும் வழி நடத்துவார்.
என்னுள்ளம் தேவன் வார் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நாடி பாடுவேன், எவரும் அறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி. One more time. என்னுள்ளம் தேவன் வார். ஆண்டவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் பொங்கி எழட்டும். இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், அவரை துதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் துதிப்பேன். என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. எங்கே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எங்கே தேவை தேவா, அதை இப்போ தாரும். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. கேளுங்க கேளுங்க, ஆண்டவருடைய வல்லமை கேளுங்க. ஆண்டவரே, குடும்பத்துல, திருச்சபையில, எங்க வீட்டுல, எங்க வேலையில பிரச்சனைக்கு காரணம் உங்களுடைய வல்லமை எனக்கு இல்ல. பரிசுத்த ஆவியான வல்லமை எனக்கு தாங்க, உங்களுடைய பலத்தை எனக்கு தாங்க, சூப்பர் பவர் எனக்கு தாங்க. Thank you Lord. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். Yes, வல்லமை உண்டு. ஆண்டவருடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. There is power, there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம். One more time. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Thank you Jesus, thank you Jesus. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி பரலோகத்தில் நடந்து கொண்டு சீரும் சிறப்புமாய் நடத்தி கொடுத்த உன்னதமான தேவனுக்கு நான் துதியும் தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். தாய்மார் ஐக்கிய சங்கத்தினருக்கு நன்றி. 4 கோஆர்டினேட்டர்ஸ், கன்வீனர்ஸ் அதை செய்து கொடுத்தாங்க. அந்த 4 கன்வீனர்ஸ்க்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உதவி செய்த பாடகர் குழுவினர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த பாடசாலையினுடைய கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் அவர்களுக்கும் நன்றி. இசைவாத்தியம் வாசித்த அருமையான குருவானவர்களுக்கும் என்னுடைய நன்றி. எல்லா சபை போதகர்களுக்கும் அவர்களது துணைவியர்களுக்கும் எங்களது நன்றி. அனைத்து சங்க தலைவியர்களுக்கும் நன்றி. நம்ம ஜெபம் பண்ண முன்னாடி ஒன்று சொல்ல போகிறோம், சரியா? எல்லாரும் சொல்ல போறீங்க, சரியா? கர்த்தருக்கு சித்தமானால், நாமும் உயிரோடு இருந்தால், அடுத்த ஆண்டு எங்கள் மாநாடு டக்கரமாள்புரம் சாரா டக்கர் கன்வென்ஷன் மையத்தில் நடைபெறும். என்ன சொன்ன தெரியுதா? எல்லாரும் நேற்று வாங்கினீங்களா? அந்த ப்ரோஷர் வாங்கினீங்களா? வாங்கலையா? வாங்கினவங்க பைபிளை வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாங்காதவங்க வாங்கிட்டு போங்க. இது பைபிளுக்குள்ள வைக்கணும், தூர போட்டுறாதீங்கன்னா. ஒவ்வொரு நாளும் அதில் ஜெப குறிப்பு இருக்கு, அதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நன்கொடை படிவம் இருக்கிறது, அந்த காப்பி இருக்குதாமா? அந்த நன்கொடை படிவம் வேண்டுமென்றால் அங்கே கவுண்டரில் உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கி கொள்ளணும். உங்கள் ஊர் பண்டிகைக்கெல்லாம் காணிக்க பிரிக்கிறீங்க இல்லையா? அதை போல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அன்பர்களிடத்தில் நீங்கள் பிரிக்கலாம். அந்த படிவம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கவுண்டரில் சொல்லி வாங்கி கொள்ள வேண்டும். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருக்கு சித்தமானால், நாங்களும் உயிரோடு இருந்தால், அடுத்த ஆண்டு எங்கள் மாநாடு டக்கரமாள்புரம்
சாரா டக்கர் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும். ஆமென். ஜெபம் பண்ணுமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, 3 நாட்களாக எங்களோடு கூட இருந்து மகிழ்ச்சியாக வழி நடத்தியவரே, தெய்வ செய்தி கொடுத்த அருமையான அம்மாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபையின் கரம் அம்மாவை பலப்படுத்தட்டும், ஐயாவை பலப்படுத்தட்டும். செல்கிற இடங்களில் எல்லாம் உங்களது கிருபை அவர்களை தாங்கட்டும். இந்த பெண்கள் ஐக்கிய சங்கம் இன்னும் உங்களது நாம மகிமைக்கென்று தொடர்ந்து செயலாற்றட்டும். உதவி செய்த மக்களை ஆசீர்வதிங்க, முன்னின்று நடத்திய மக்களை ஆசீர்வதிங்க. எல்லா இடங்களிலும் ஒழுக்கமும் கிரமமாய் நடைபெற உதவி செய்தீர்களே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உணவை பொறுப்படுத்தி கொண்டவர்கள், அருமையான பிள்ளைகளை அழைத்து வந்த குருமார் துணைவியர், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவியர் மற்றும் எல்லா போதகர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, புறப்பட்டு போகிறோம், எங்களோடு கூட வாங்க. உங்களது நாம மகிமைக்கென்று நாங்கள் தொடர்ந்து எங்களது சபைகளிலே உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எதிர்பார்த்திருக்கிற அந்த பெண்கள் ஐக்கிய சங்க கன்வென்ஷன் மையம் கட்டி முடிக்கப்பட உதவி செய்யுங்க. யாவரும் நாங்கள் இணைந்து கட்ட பலன் தாங்க. எங்களை தாழ்த்தி தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திரும்ப செல்லும் போது பிள்ளைகள் பாதுகாப்பாய் செல்லட்டும். இந்த மதிய உணவையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கடவோம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் ஏசுநாத நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், ஏசுநாத நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, உம்மை பின் செல்வேன் என் சுவாமி. எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான், எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் அனைவரும்